ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து கிராண்ட் மொபைல் ஆப்பில் எப்படி கன் லைசன்ஸ் வாங்குறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த கன் லைசன்ஸ் வாங்குறதுக்கு. ஸோ அது நான் என்னென்னு சொல்கிறேன். அண்ட் வந்து கன் லைசன்ஸ் நான் வாங்க வந்தேன். ஸோ ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து கொஷின்ஸ் கேட்காமலே கன் லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதனாலேயே நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே கேஸ் போடலாம். பட் அவர் வந்து இல்லைன்னு நினைக்கிறேன், லெஃப்ட் ஆகிட்டார் கவர்மெண்ட் ஹவுஸில். இப்போது நான் முந்தானது கன் லைசன்ஸ் வாங்கினேன், இன்றைக்கி பார்த்தா லெஃப்ட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ ஓகே, ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்போர்ட் வந்து காமிக்க சொல்லுவாங்க. பாஸ்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒபீடன்ஸ் லா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 100க்கு 30 இருந்தால் மட்டும்தான் கன் லைசன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என் கன் லைசன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டாங்க. பாஸ்போர்ட்லாம் எதுக்கு வந்து எனக்கு கன் லைசன்ஸ் வேணும்னு கேட்டாங்க. நான் அதை வந்து கொஷினே இப்போ ஆன்சரே பண்ணல ஆக்சுவலாக. பட் அது கொஷினே கேட்கல எனக்கு இப்போது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. பட் நம்ம வந்து அப்படியே வாங்கிட்டு கிளம்ப போகிறோம். ஸோ கிளம்பி நான் வந்து நிறைய ஓசிஜிலாம் போய் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு வந்து வேலை கிடைக்கல. குருகன் நான் ஃபஸ்ட்டு போனேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து 8வது லெவல் வரைக்கும் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ 8வது லெவல் நம்ம இல்லையே, ஸோ 7வது லெவல் தான் நம்ம. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு ஏதோ ஒரு ஓசிஜி இது. ஸோ இங்கே வந்து சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கேயே நான் டைப் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா வந்து இவனுங்க பைத்தியக்காரனுங்க, ஓசிஜன்னாலே இப்போல்லாம் பைத்தியக்காரனுங்க சுற்றிட்டு இருப்பானுங்க. அதனால தான் நான் இப்போ ஓசிஜியில் இல்லை, நான் லெஃப்ட் ஆகிட்டேன். முந்தானத்து சேர்ந்தேன், நேற்று அன்றைக்கே லெஃப்ட் ஆகிட்டேன். லெஃப்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்ந்துட்டேன், ஜாயின் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அங்கே பாருங்கள், எதுவுமே பண்ணல. பார்த்தீங்களா கன் எடுக்கிறான். இவங்களுக்கு இதுதான் வேலை. ஆக்சுவலாக யாராச்சும் வந்தால் இவங்களை சுட்டு வெறுப்பேற்றிட்டுருப்பானுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து உள்ள இன்டர்வியூ வந்து பார்த்தா கொடுக்கணும். ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து பார்த்தா இன்டர்வியூலாம் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க நம்ம வந்து டேரெக்டாக போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து கேட்கணும். அவங்க சீனியர் ஸ்டாஃப் யாராச்சும் இருந்தாங்கன்னா நம்மளை எடுத்துப்பாங்க, அப்படி இல்லைனா நம்மளை எடுக்க மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சுமி போரா அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் வந்து நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் மிஸ்டேக் ஆனால் கூட அவங்க வந்து ஒருத்தவங்களை சேர்க்க மாட்டாங்க. ஆக்சுவலாக என்னையே வந்து கொஞ்சம் வெறுப்பேற்றினாங்க சேர்க்குறதுக்கு. ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து டேம்போ ஓசிஜியில் வந்து இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆகிட்டேன். அவங்க வந்து எனக்கே வந்து எவ்வளோ எதுக்கு லெஃப்ட் ஆனீங்க, ஏன் லெஃப்ட் ஆனீங்க, யார் உங்களை கிக் பண்ணா எல்லாம் கேட்டு என்னை வெறுப்பேற்றிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து பார்த்துக்குறாங்க, செக் பண்ணுறாங்க பிளாக் லிஸ்ட்டில் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பிளாக் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களும் அவங்க வந்து சேர்க்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து அவங்க செக் பண்ணாங்க. பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்து வந்திருக்கான். இவன் பார்த்திங்கன்னா நான் முறைச்சிட்டு நிற்கிறேன், ஒன்றுமே பதில் சொல்ல. அவன் லைசன்ஸ் வரணும்னு கேட்டால் உள்ளே போக சொன்னான். இங்கே பார்த்திங்கன்னா அவங்க தான் எனக்கு இன்டர்வியூ எடுத்தாங்க. பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்காங்க பார்த்திங்கன்னா, அவங்க தான் இன்டர்வியூ எடுத்தாங்க. ஆக்சுவலாக வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி கவர்மெண்ட் ஹவுஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் நெக்ஸ்ட்டு வீடியோவிலேருந்து வந்து என்னோடய ஐடியில் விளையாட வந்துடுவேன். அண்ட் நான் வந்து லெஃப்ட் ஆகிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிடிலேருந்து. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து போர் அடிக்குதுங்க, லீட்ரு யாருமே இல்லையா. ஸோ அதெல்லாம் வேலையே இல்லை, லீட்ரு யாரும் இல்லை. ஸோ அதனால் எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து லெஃப்ட் ஆக போகிறேன். லெஃப்ட் ஆகி நம்ம வந்து கவர்மெண்ட் ஹவுஸ் போக போகிறோம். இங்கே பாருங்கள், ஆன்லைன் வந்தோடனே கையில் கன்று வச்சு சுற்றுறான். இப்போல்லாம் பைத்தியக்காரங்க தான், என்ன பண்ணுறது. பார்த்திங்கன்னா இப்போது நம்மகிட்ட டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அவங்க கேட்டவுடனே நம்ம வந்து அவங்களுக்கு வந்து காமிச்சிட வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து காமிச்சிடலாம். டாக்குமெண்ட்ஸ் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க அவங்க. ஸோ பிளாக் லிஸ்ட்டில் இருக்கேனா இல்லையான்னு சொல்லிட்டு டிஸ்கார்டில் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தெரில எங்கே பார்ப்பாங்கன்ட்டு. இப்போ வந்து வருவாங்க, அவங்க வெயிட் பண்ணுவோம் நம்ம. ஸோ அவங்க வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் நின்றுருந்தேன், ரொம்ப நேரமாக அப்படியே நின்றுருந்தேன். வெறுப்பாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து எப்படின்னா வந்து இவங்க வந்து ரொம்ப வெறுப்பேற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓசிஜி. ஸோ வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம வந்து எடுத்துக்க மாட்டாங்க, வெறுப்பேற்றுவானுங்க. ஒரு நேரத்தில் கொன்றுவானுங்க, அதுதான் மெயினான விஷயம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு வெறுப்பான ஒரு விஷயம் எனக்கு இந்த ஓசியில் சேர்றதில்லன்ட்டு. ஆனால் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னால் வந்து நம்ம வந்து பர்சனல் வெஹிக்கிளாக யூஸ் பண்ணலாம், நம்ம வண்டியெல்லாம் யூஸ் பண்ணலாம், எங்கே வேணாலும் போகலாம், நம்ம ஜாலியாக இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளை வந்து
மெடிக்கல் கார்டு, லைசன்ஸு, பாஸ்போர்ட் அதெல்லாம் வந்து பார்த்தா காமிக்க சொல்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் கார்டு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா காமிங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இல்லை என்கிட்ட இல்லைன்னு சொல்லுங்கள். அவங்க வந்து ஏற்றுப்பாங்க. ஆக்சுவலாக அது வந்து முக்கியம் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இருந்தாலும் இல்லைன்னு சொல்கிறேங்க, அவ்வளோதான். ஸோ ஏன்னா வந்து நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க எம்ப்ளாய்மெண்ட் கார்டில். எங்கே நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அங்கெல்லாம். அப்போது வந்து எதுக்கு உங்களை கிக் பண்ணாங்க, எதுக்கு நீ அங்கேருந்து வெளில வந்த அப்படின்னு கேட்பாங்க. என்னையும் அப்படி தான் கேட்டாங்க. நான் வந்து டேம்போவில் இருக்கும்போது என்னையும் அப்படி தான் கேட்டாங்க அவங்க. ஸோ அவங்களுக்குலாம் பதில் சொல்லி நான் இருக்கேன், இன்டர்வியூ கொடுத்து ஜாயின் பண்ணேன். பட் அன்றைக்கே நான் வந்து லெஃப்ட் ஆகிட்டேன். ஏன்னா வந்து நான் வந்து ஒரு 4 மணிக்கு ஜாயின் பண்ணியிருப்பேன். அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹாஸ்பிட்டல் இன்டர்வியூ 7 மணிக்கு வந்து நடந்துச்சு. சரின்னு சொல்லி அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து என்ன கொஸ்டின் கேட்டாங்க, கொஷின்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து எதுக்கு நீங்கள் வந்து டேம்போலேருந்து இது லெஃப்ட் ஆன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதனால நான் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு காமிச்சல, அதை பார்த்துட்டு அவங்க கேட்குறாங்க. எனக்கு வந்து நான் அந்த மாதிரி சொன்னேன், எனக்கு வந்து அங்கே பிடிக்கல, அவங்க வந்து என்னை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னென்னவோ சொன்னேன். ஆக்சுவலாக ரியலி வந்து பார்த்திங்கன்னா சொந்த மெம்பர்ஸே அவனுங்க கொல்றானுங்க. அப்படி கொல்லக்கூடாது. ஸோ அப்போ எனக்கு வந்து தெரியும், இப்போ தான் எனக்கு தெரியும் நம்ம மெம்பர்ஸை நம்ம கொல்லக்கூடாதுன்ட்டு. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஃபேமிலி வேன் வார் ஏதோ இருக்கான், அதெல்லாம் நம்ம அட்டன் பண்ணணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இது பண்ணியே ஆகணும். நம்ம அட்டன் பண்ணியே ஆகணும். டிஸ்கார்டில் நம்மளை வந்து கூப்பிடுவாங்க. நம்ம வந்து அவங்கள கூப்பிட்டாலும் சரி நம்ம அந்த இடத்துக்கு போகணும். இல்லைனா நம்மளை வந்து துரத்தி விட்ருவாங்க. ஸோ நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்து இருக்குது அதில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக கேட்டாங்க. வெறுப்பாயிட்டு நான்லாம், எதுக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக அதுவும் இல்லாமல் எனக்கு தெரில கண். ஸோ எனக்கு வந்து சுத்தமாக தெரில அவங்க என்ன கொஷின்ஸ்லாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஏன்னா வந்து நான் வந்து லோ குவாலிட்டியில் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து கொஷின்ஸை மட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ கொஞ்சம் குவாலிட்டி ஹை பண்ணி பாருங்கள் வீடியோவில் மட்டும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா எனக்கு வந்து தெரியாது என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டாங்கன்னு ஃபஸ்ட்டு. அதனால தான் சொல்கிறேன். அண்ட் வந்து இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து எஸ்ஐஎஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்ஸ். ஸோ அவங்களோட இதில் போய்ட்டு நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம், ஓகேவா. ஸோ அதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணலாம். ஒன்று ஒன்றா வந்து பார்த்தா ஜாயின் பண்ணுவோம். ஆக்சுவலாக என்கிட்ட 3 கேரக்டர் இருக்குது. அதில் 3ல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றில் வந்து ஏபிடியில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ சொல்கிறேன் நான், இப்போ வாய்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் சொல்கிறேன். ஒன்றுத்தில் ஏபிடியில் ஒர்க் பண்ணுறேன். இன்னொன்றுத்தில் ஏதோ இப்போ பார்த்துக்குறீங்களே. ஸோ இந்த ஓசிஜியில் விட்டு லெஃப்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் போய்ட்டேன், அர்சமாஸ் ஹாஸ்பிட்டல். இன்னொரு கேரக்டரும் அர்சமாஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. கேர்ள் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 3ல் இருக்கேன். லெவல் 3னா லெவல் 3 கிடையாது, ரேங்க் 3ல் இருக்கேன் ஹாஸ்பிட்டலில். பாய் கேரக்டர் வந்து பார்த்தா லெவல் 2ல் இருக்கேன். நேற்று தான் ஜாயின் பண்ணேன், நேற்றே ப்ரொமோஷன் வாங்கிட்டேன். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டேன் ப்ரொமோஷன்லாம். எப்படி எடுக்கிறது ப்ரொமோஷன் அதை பற்றிலாம் உங்களுக்கு வீடியோ வேணும்னு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் வந்து நான் வந்து வேறு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதா இருந்துச்சு. பட் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக 2 வீடியோ மாதிரி வரும்னு நினைக்கிறேன். நைட்டு வேணால் ஒரு வீடியோ வரும், இப்போ வேணால் ஒரு வீடியோ வரும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தா அவங்க கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து சர்வர் 2ல் வந்து அர்சமாஸ் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தங்க இருக்காங்க, லீடர். ஸோ அவங்க வந்து லீடர். அவங்க ஆக்சுவலாக ரியலி சொல்லணுன்னா அவங்க சூப்பரான ஒரு ஆள் அவங்க. ஸோ அவங்க வந்து சூப்பரான ஒரு டாக்டர், அவங்க லீடர். அவங்க வந்து எதுக்கு லெஃப்ட் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து லெஃப்ட் ஆகிருக்காங்க. ஸோ ரியலி சூப்பரான ஒரு குட் பர்சன் அவங்க. ஸோ நல்ல ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களோட லீடர்ஷிப்பு ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அவங்க லீடர்ஷிப் தான் வந்து பார்த்தா பெஸ்ட்டு, ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. வேறு யாருமே சரி அவ்வளோலாம் வந்து இருந்ததை நான் பார்த்ததில்ல. ஆக்சுவலாக நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அங்கே தான் வேலை பார்த்துருந்தேன் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அப்போ வந்து
அவங்க வந்து அவங்க கூட தான் நான் வந்து சுற்றிட்டுருப்பேன். ஸோ இந்த ஊருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த ஈவெண்ட்டை மாதிரி அது ஊருக்குள்ளே வந்து வைரஸ்லாம் வந்துருச்சு. எல்லா ஆர்கனைசேஷன் எல்லாருமே எஸ்ஐஎஸ்லேருந்து போலீஸு, கவர்மெண்ட்டு, ஹாஸ்பிட்டலு எல்லாருமே வந்துட்டாங்க. ஓசிஜி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க அந்த வைரஸை. கவர்னர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டார். ஸோ இப்போ வந்து கவர்னர் வந்து தமிழ்நாடு தான். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு தான் அவர். ஆக்சுவலாக வந்து நான் அப்ளை பண்ணேன் கவர்மெண்ட் ஆஃபீஸ் சீனியர் ஸ்டாஃபுக்கு. பட் எனக்கு கிடைக்கல. வேறு ஒருத்தங்க செலக்ட் ஆகிட்டாங்க. அதுக்குன்னு நான் வந்து கவலைலாம் பண்ணல. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது அவ்வளோவா. ஸோ அவங்க வந்து ரியலாக வந்து இன்டர்வியூலாம் எடுத்தாங்க ஆக்சுவலாக டிஸ்கார்டில். நிறைய ரியலி வந்து யார் யார் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹையர் சீனியர் ஸ்டாஃப்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தா ரொம்ப பெரிய ஒரு சல்யூட்டு எல்லா ஆர்கனைசேஷனையும் சொல்கிறேன். ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து பார்த்தா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் அவங்க வந்து நம்மளை வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அண்டு இன்னொரு விஷயம் ஆனால் வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம். ஸோ தொடர்ந்து வீடியோ கொஞ்சம் லேட்டாக வருதுன்னு நினச்சி கோவப்படாதீங்க. எனக்கு புரியுது. நான் வீடியோ வந்து கொஞ்சம் நாளில் அப்லோட் பண்ணிடுவேன். இப்போது வந்து நான் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஆக்சுவலாக வந்து உண்மையாக சொல்லணும்னா நான் வந்து ரொம்ப சோம்பேறி ஆகிட்டேன். அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அண்ட் இதுக்கு மேலே நான் தொடர்ந்து வந்து பார்த்தா கண்டிப்பாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து நிறைய வீடியோஸ் லைவ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் நான் வந்து ஒரு ஃபேமிலி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இப்போதைக்கு ஃப்ரீ தான். இப்போதைக்கு நம்மகிட்ட வீடெலாம் கிடையாது, ஃபேம் ஹவுஸ் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இப்போ வந்து ரொம்ப காஸ்ட்லியாக போய்ட்டுருக்கு எல்லா விஷயமும். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு ஃபேம் ஹவுஸ் நம்மக்கிட்ட கிடையாது. போக போக கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணலாம். இந்த ஈவெண்ட்லாம் நடக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது எல்லா விஷயமும். ஸோ இந்த ஈவெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆனோடனே வந்து எல்லாமே பழைய நிலைமைக்கே வந்துடும். ஸோ நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம். ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட் வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே காசு கிடச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் பை பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது. இதுக்கு மேலே அப்படி நடக்காதுன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நடக்கவும் கூடாது. ஏன்னா வந்து இதுவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எவ்வளோ ஒரு சாதாரண அப்பார்ட்மெண்ட்டே ஒரு 3 மில்லியன் 4 மில்லியன் 5 மில்லியன் விற்கிறானுங்க. 5 மில்லியன் 10 மில்லியன் கூட விற்கிறானுங்க. ஸ்டாண்டர்ட் ஹவுஸ்லாம் 30 மில்லியன் 25 மில்லியன் விற்கிறானுங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. இப்போ தான் நான் ஃபேமிலி வேறு க்ரியேட் பண்ணேன்னா, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கேம் வேறு ஆகிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு இப்போ வந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் ஃபேமிலி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலியை வந்து தமிழ் ஃபேமிலி மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து அவ்வளோவா வந்து யாருமே இல்லை ஹிந்திக்காரங்களாம். நான் வந்து எல்லாருமே கிக் பண்ணுருவேன். ஃபேமிலி ஃபுல்லாக வந்து நான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிக் பண்ணுருவேன். அண்ட் வந்து ஃபேமிலி ரூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தா கண்டிப்பாக சொல்கிறேன். அண்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ கிராண்ட் மொபைல் ஆர்பியில் சர்வர் 2ல் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா நம்ம டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சேர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபன்னாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக பேசலாம் டிஸ்கார்டில். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம். எனக்கு மெசேஜாகவும் நீங்கள் தனியாகவும் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து எனக்கு வந்து இதில் கூட அனுப்பலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டேன். இன்டர்வியூ கொடுத்தவொடனே வந்து பார்த்தா சீனியர் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீனியராக இந்த ஓசிஜிக்கு. ஸோ அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த இதில் இருக்கேன், லெஃப்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. அவங்க அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பேசிவிட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இப்போ வந்து எம்ப்ளாய்மெண்ட் காட்ட சொன்னாங்க. நான் வந்து பார்த்தா காட்டிட்டேன். அவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ வேலை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டார் அவர். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிடுவோம் இதில். அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹவுஸில் வந்து சீனியர் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து வேலை இருக்காதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. சீனியர் ஸ்டாஃப்ஸ்க்கும் வந்து பார்த்தா வேலை இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேங்க் 6 மேலே போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லாயர் மாதிரி ஒரு ஜாப் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து லாயர் மாதிரி இருக்கலாம். டிஸ்கார்டில் வந்து யாராச்சும் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ லாயர் வேணும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அப்படி
அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தெளிவாக போட்டிருப்பாங்க டிஸ்கார்டில். ஸோ அதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. போட்டு இந்த மாதிரி வந்து லாயர் எதுக்கு என்னென்ன தேவை, என்ன ஆச்சு, இந்த எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் வந்து இந்த இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எவிடன்ஸோடு அவங்க வந்து போட்டாங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெயில் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் கூட நம்ம பண்ணலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். அண்ட் இப்போ நம்ம ஃபைனலி வந்து ஓசிஜியில் வந்து சேரட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் நிறைய ரூல்ஸ்லாம் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க ஆக்சுவலாக. ஸோ சொந்த பிளேயர்ஸே அடிக்கக்கூடாது, சொந்த இந்த இதுதான் எப்படி சொல்கிறது, சொந்த பெஸ் ஓசிஜி யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது, ஒரே ஓசிஜி மெம்பர்ஸ் வந்து கில் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. அண்ட் நம்ம வந்து கன்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணணும். பை பண்ணலாம், இல்லை வேர் ஹவுஸில் கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, ஸோ ஓசிஜியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு பெனிஃபிட்னால் நம்ம வந்து இந்த இது கூட வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். கஃப் பண்ணலாம் எல்லோரையும். ஸோ கஃப் பண்ணலாம், கிட்னாப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணலாம். என்னை கேட்டிங்கன்னா எந்த ஓசிஜி பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் வந்து குர்கன்ஸாக சொல்லுவேன். ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ அந்த ஓசிஜிலாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருப்பாங்க அவங்க. அவங்க வந்து பார்த்தா பெஸ்ட்டாக இருக்காங்க. மித்த ஓசிஜிலாம் கம்பேர் பண்ணும்போது இவங்க பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். பட் வேறு ஏதாச்சும் ஈவெண்ட்லாம் வந்துச்சுன்னா எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் குர்கன் தான் வந்து பார்த்தா பெஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஓசிஜி எனக்கு வாயில் வரல சரியா. ஸோ ஓகே, இந்த வீடியோ நம்ம வந்து எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறோம். என்னன்னா வந்து லீட்ரு வந்து அர்ஜமாக சொல்கிற லீட்ரு வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அவங்களோட டிஸ்கார்ட் ஐடி வந்து போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ போய்ட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி ரிட்டைர்மெண்ட் சொல்லி வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அவங்க வந்து ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்சன் அவங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அவங்களுக்காக நில்லுங்க சந்தோஷமாக. அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். நிறைய பேர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு வந்து இது பண்ணலாம். அண்டு இப்போ ஏபிடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸாக இருக்குது. ஸோ ஃப்ரீஸாக இருக்கிறனால வந்து யாருமே இல்லை, டியூட்டி இல்லை, எதுவுமே இல்லை, போர் அடிக்குது. அதனால தான் நான் லெஃப்ட் ஆக போகிறேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதோட ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாபாய் சி யூ. அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேமிலி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ சர்வர் 2ல் ப்ளே பண்ணுறீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஃபன் பண்ணலாம், ஓகேவா. ஓகே, பாபாய், சி யூ, டாட்டா, பாபாய்.